லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரியில் வேரியபிள்ஸை செப்பரபிள் எப்படி பண்ணுறது, அந்த டைப்பில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது. இப்போது செகண்ட் ஒன் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்? A differential equation of the form dy by dx equal to f1 of x comma y divided by f2 x comma y, where இங்க இருக்கு இல்லைங்களா f1 x comma y f2 x comma y எல்லாம் என்னதான் homogeneous function of same degree in variable x and y. ஓகேவா? or வேற எப்படி சொல்லலாம்னா a differential equation of first order and first degree is said to be homogeneous if it is can be put in the form dy by dx equal to f of y by x னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இங்க நாம என்ன பண்ண போறோம்னா இந்த y by x இருக்கு இல்லையா, இது என்னது homogeneous equation. ஓகேவா? so of same degree. so let put v equal to y by x னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? so then we get, so multiply x on both sides, we get vx equal to y. so நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப சப்ஸ்டிட்யூஷன் தான் பண்ண போறோம். so சப்ஸ்டிட்யூஷன் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு dy by dx னு இருக்கு. so நான் என்ன பண்றேன்னா இந்த y equal to vx ன்ற ஃபங்க்ஷனை with respect to x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். so டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. so டிஃபரன்ஷியேட் பண்ணா we get dy by dx equal to, இது என்னது v ன்றது என்னது function of y and x. so இது என்னது, இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள் ஆயிடுச்சு. so இது என்னது, இது எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன், இது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். சோ இது டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா uv மெத்தட்ல செயின் ரூல் பண்ணீங்கன்னா v into 1 then plus x times, so v எதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க with respect to x பண்றீங்க. so dv by dx ன்னு கிடைக்கும். so remaining so then dy by dx equal to v plus x dv by dx ன்னு எழுதிக்கிறீங்க. சோ உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. சோ இந்த ரிசல்ட் என்ன பண்றீங்கன்னா நீங்க ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா டிகிரி ஆஃப் சேம் டிகிரி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா dy by dx ன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்றீங்க v plus x dv by dx ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி தென் நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோம் வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ணோம். சோ x y ன்னு வேரியபிள்ஸ் இருந்துச்சு, அத என்ன பண்ணுவீங்க நீங்க செப்பரேட் பண்ணிப்பீங்க. பட் இங்க என்ன பாருங்க, சோ இப்போ dy by dx க்கு பதிலா நீங்க v plus x dv by dx ன்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள்ஸ் என்னென்ன தான் வரும் x and v மட்டும் தான் வரும். சோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு போயிடணும். சோ என்ன பண்றீங்க v and x செப்பரேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் dy by dx இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் dx by dy equal to function of x by y இந்த மெத்தட்ல உங்களால ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இப்போ put x by y equal to v ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா then so multiply y on both sides, so x equal to v y ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ x என்ற ஃபங்க்ஷனை நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்போ y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா we get dx by dy equal to, so இது என்ன பண்றீங்க v plus y into dv by dx எழுதிக்கிறீங்க. ஓகேவா? சிம்பிள். இந்த மாதிரி உங்களால ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா dy by dx ன்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க, that is y by x ன்னு இருந்தனா இந்த ஃபார்மட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படினா x by y இந்த ஃபார்மட்ல இருந்தனா நீங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம். சோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கோம். சோ dy by dx equal to y by x plus sin y by x. Second, x dy minus y dx equal to square root of x square plus y square into dx கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் சம் பாப்போம். சோ இது என்ன ஃபார்முலா இருக்கு, dy by dx equal to y by x, இங்க என்னது y by x function of y by x ன்னு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இது என்னது ஹோமோஜீனியஸ் டிகிரி, சரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், put v equal to y by x, we get vx equal to y. So dy by dx equal to v plus x dv dx. So இத என்ன பண்றோம், நாம ஃபர்ஸ்ட் ஒன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get v plus x dv by dx equal to y by x பதிலா என்ன போட போறோம், v போட போறோம். then sin of y by x பதிலா v. ஓகேவா? So
v get cancelled, then remaining terms x dv dx equal to sin v. So இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ செப்பரேட் பண்ண முடியும். ஸோ sin v அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, x by dx அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா we get dv sin v equal to dx by x னு எழுதிப்பீங்க. ஓகேவா? sin v எப்படி எழுதலாம்? cosecant v into dv equal to dx by x. So integrating both sides. So இங்க என்னது, இது log times வரும், இது ஒரு log வரும். So நீங்க ஆட் பண்ற கான்ஸ்டன்ட் என்ன பண்றீங்க, log ஆட் பண்ணிக்கங்க. So cosecant v into dv இத டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா we get log times cosecant v minus cot v. So absolute function எழுதிக்கிறீங்க, which is equal to log x plus constant என்ன பண்றீங்க, so log வரதுனால log c ஆட் பண்ணிக்கிறீங்க. so இது என்னது, பிளஸ்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். so மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன பண்றீங்க, taking exponential on both sides பண்ணீங்கன்னா we get cosecant v minus cot v equal to x into c னு வந்து. so where v ஓட வேல்யூ என்ன பண்றீங்க, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க. so cosecant of y by x minus cot of y by x equal to x times c. So this is a solution of the differential equation. Okay, so then second one பாருங்க, x dy minus y dx equal to x square plus y square dx. so இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. so இப்போ பாருங்க, இதோட நீங்க என்ன ஃபார்ம் கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட் ஒன்னு dy by dx equal to f of y by x or dx by dy equal to f of x by y ஃபார்ம் கொண்டு வரணும். so இங்க dx இருக்கு, இங்க dx இருக்கு, இங்க dy இருக்கு. so dy by dx எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், dx ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணி ஆகணும். so dividing dx and also உங்களுக்கு y by x ஃபார்முக்கு வரணும்னா என்ன வரணும், ஆஃப் சேம் டிகிரியா வரணும். இப்போ இதுக்கு என்ன பண்றீங்க, இதோட டிகிரி 2, சோ ஸ்கொயர் ரூட் வெளியே வரும்போது 1 வந்துரும். சோ x இருக்கு, சோ x என்ன பண்றீங்க, நீங்க டிவைட் பண்ணிக்கிறீங்க. சோ டிவைடிங் dx and x on both sides பண்ணீங்கன்னா we get dy by dx minus y by x, dx cancel out ஆயிடும், which is equal to x square plus y square square root divided by x and also dx cancel out ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இது சேம் டிகிரியா, y by x இதோட டிகிரி 1, இதோட டிகிரி என்னது 1, இதோட டிகிரியும் 1 தான். சோ இது என்னது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 1. இப்போ ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்போ y by x க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க, v சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. y by x equal to also y equal to vx னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். and also dy by dx இருக்கிறதுல v plus x dv dx னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ dy by dx பதிலா v plus x times dv dx சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க. then minus times y by x பதிலா என்ன பண்ணுவீங்க, v சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. v equal to x square plus y square இருக்கு. சோ x இங்க கீழ x இருக்கா, சோ என்ன பண்றீங்க, மேல இருக்கிற நம்பர்ஸை வேரியபிள்ஸ் y in terms of x எழுதிக்கிறீங்க. so x எழுதுனா y க்கு பதிலா vx னு எழுதணும். so v square x square square root குள்ள எழுதிக்கிறீங்க. then divided by x. v get cancelled. so இது என்ன பண்றீங்க, x எலிமினேட் பண்றதுக்கு x ஸ்கொயரை வெளிய எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் குள்ள வெளிய வரும்போது என்ன வரும், x மட்டும் தான் வரும். so x times 1 plus v square square root divided by x. so x get cancelled. then remaining term என்னன்னா இருக்கு பாருங்க, x dv by dx equal to 1 plus v square மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ உங்களால என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும். சோ v வேரியபிள் ஒரு பக்கமாவும் x வேரியபிள் ஒரு பக்கமாவும் கொண்டு போயிட்டீங்கன்னா we get dv divided by 1 plus v square equal to dx by x.
So உங்களால integrate பண்ண முடியுமா? So integrating we get. So இது என்னது? இதுவும் log வரும், இதுவும் log வரும். So constant என்ன பண்ணிக்கிறீங்க? log ஆல add பண்ணிக்கிறீங்க. So log times, so where x equal to v, so v plus square root of 1 plus v square, next is equal to log times x plus log c. Okay va? So இது என்னது? multiplication வந்துரும். So taking exponential on both sides we get v plus 1 plus v square which is equal to x times c னு வரும். ஓகேவா? So v ஓட வேல்யூ என்னது? இங்க v ஓட வேல்யூ y by x. So y by x சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. y by x plus 1 plus y square by x square equal to x times c. This is the solution of the differential equation. ஓகேவா? சப்போஸ் உங்க ஆப்ஷன்ல வேற மாதிரி என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா we get y by x plus x square plus y square divided by x னு வரும். ஓகேவா? ஸோ x square கீழே இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா we get x மட்டும் தான் வரும், which is equal to x times c இருக்கு. ஸோ இது ரெண்டும் என்னவா இருக்கு? காமனா இருக்கு. ஸோ மல்டிப்ளை x on both sides பண்ணீங்கன்னா we get y plus x square plus y square ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதிங்க x square c. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணீங்க, நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் சம் x tan y by x minus y secant square y by x dx plus x secant square y by x into dx equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஸோ dx இல்லைங்க dy, சாரி இங்க dy. dy by dx னு ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா y by x னு இருக்கு. ஓகேவா? ஸோ dy by dx ஃபார்ம் பண்ணா இது என்ன பண்ணணும், அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஸோ மைனஸ் வந்துடும். ஸோ dx அந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ இதை என்ன பண்றோம், x secant square y by x dy equal to minus times x tan y by x minus y secant square y by x into dx இருக்கு. ஸோ dy by dx இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இதை இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ dy by dx equal to minus times x into minus உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, then y times secant square y by x, ஓகேவா, whole divided by x secant square y by x whole divided பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்றீங்க, உள்ள அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த டேர்மை தனித்தனியாக அப்ளை பண்ணீங்கன்னா we get minus x tan y by x plus y secant square y by x divided by, sorry, ஸோ இந்த டிவிஷனை செப்பரேட் பண்ணிக்கிறீங்க, x secant square y by x divided by x secant square y by x. So இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிடும். So x get cancelled. So remaining term இருக்கா? So இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ dy by dx equal to minus times tan of y by x divided by secant square y by x னு இருக்கு. Then remaining term y by x மட்டும் இருக்கு. So இது என்னது, homogeneous of degree 1. ஓகேவா? So this is a homogeneous equation. So put v equal to y by x, then y equal to vx, and also dy by dx என்ன பண்ணுவீங்க, v times x dv dx சப்ஸ்டிட் பண்றீங்க. So dy by dx என்ன பண்றீங்க, v எழுதுறீங்க. So v x times dv dx சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க, then minus times tan v divided by secant square v, then plus y by x ஓட வேல்யூ என்னது v. So
v get cancelled. Then next step என்ன பண்ணோம், x times dv dx equal to remaining என்ன இருக்கு பாருங்க, minus times tan v divided by secant square v இருக்கு. ஸோ இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், இது ஃபங்க்ஷன் ஆஃப் v, இது x into dx, இது ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா we get dv equal to dv secant square v into tan v னு எழுதிப்பீங்க. ஓகேவா? இந்த பக்கம் மைனஸ் dx by x னு எழுதிப்பீங்க. இப்போ பாருங்க, தென் நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இன்டகிரேட் பண்றோம். ஸோ இன்டகிரேட் பண்ணா கீழே இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே இருக்கிற டேர்ம் கிடைக்குதா? ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க log யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ log times log of tan v which is equal to minus times log x plus constant log ஆல ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், log of tan v equal to c by x கிடைக்கும். சாரி, இங்க log of c by x கிடைக்கும். So taking exponential on both sides we get tan v c by x கிடைக்கும். So v க்கு பதிலா என்ன பண்ணனும், y by x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get tan y by x equal to c by x னு எழுதலாம். அப்படினா உங்களுக்கு ஆப்ஷன்ல x into tan y by x equal to c னு எழுதலாம். நீங்க என்ன பண்ணீங்க, டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? So homogeneous டைப்புக்கான practice sums, x square plus y square into dx equal to 2xy into dy. Second one, x dy by dx plus y square divided by x equal to y. Okay va?